நினைச்சு பார்க்கல. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. எனக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியல. கல்யாண ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து சிந்துவை நினச்சி வந்து அப்படியே வந்து சோகமாக இருக்காங்க. சரி சிந்துவை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சிந்துவை தேடி போகிறாங்க. சிந்து அதே கோயிலில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. உனக்கே அந்த நிலைமை, நான் உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுகிறேன், நீ போய் உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. சிந்து வந்து உடனே வந்து நான் ஏன் போகணும், நான் வந்து உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தானே வந்து எனக்கு வந்து இடம் இருக்குது, கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாமே தூக்கி வெளியில் போடுறாங்க. சிந்துவோட ஞாபகமாக எந்த பொருளும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மகா இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவள் எங்கே வெளியில் போகிறா, எங்கே வந்து வரான், சிந்துவை பார்க்க போகிறதா அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி வந்து நம்ம டிவோர்ஸ் வாங்கியாச்சு சிந்துக்கிட்டேருந்து, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவா கூட நான் வாழ போகிறேன் சந்தோஷமாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மகா கிட்டேயும் சொல்லியும் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து நம்ம சிவா வந்து சிந்துவை தான் நான் விரும்புகிறேன், அவங்க தான் வந்து என் மனைவின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.